ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண்யா ஸ்ரீ. உங்களுக்கான நெக்ஸ்ட் 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ட் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கீஸ் த ப்ளேம் அப்படின்னா, லஞ்சம் கொடுக்கறத வந்து கீஸ் த ப்ளேம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக லஞ்சம் கொடுக்கறது. எக்ஸாம்பிள் வந்து நீங்க பைக்ல போயிட்டுருக்கீங்க. போலீஸ் உங்கள பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்ல. அப்ப வந்து லஞ்சம் குடுக்குறாங்க. அத வந்து கிரீஸ் த ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீஸ்னா வந்து எதுக்கு? வண்டிக்கு வந்து கிரீஸ் போடுறாங்க. அப்ப வண்டி வந்து என்னது போலீஸ் பிடிச்சாங்கன்னா, லஞ்சம் குடுக்குறோம்ல. கீஸ் போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போற நீ, அப்ப போலீஸ் உன்ன பிடிச்சிடுறாங்க. அப்ப நீ வந்து லஞ்சம் குடுக்குற. கீஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் இன் க்ளவ் அப்படின்னா, ஹேண்ட் இன் க்ளவ் அல்லது ஹேண்ட் அண்ட் க்ளோவ் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. ரொம்ப க்ளோஸான ஒரு பார்ட்னர்ஷிப். ரொம்ப அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கு. இப்ப க்ளவுஸ் போட்டா எப்படி கை ரொம்ப க்ளோஸா இருக்காங்கல்ல. எ எப்படி சொல்றது? ரொம்ப க்ளோஸா க்ளவுஸ் போட்டா எப்படி இருக்கும்? இப்ப கிறிஸ்டின் மேரேஜ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, அவங்க க்ளவுஸ் போட்டுட்டு அவங்க பார்ட்னரோட கை குத்துட்ருப்பாங்க. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளவுஸ்னா வந்து க்ளோஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன் ஐ ஆர் எ குட் ஸ்பிரிட் அப்படின்னா, ஃபுல் ஆஃப் ஹோப் ஆர் ஜாய்ஃபுல், சீஸ்ஃபுல் அதாவது மனநிறைவோட இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவோட இருக்கிறத வந்து இந்த ஹை அண்ட் குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீப் அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா, டூ பி த டிஸ்டன்ஸ் வித் சம்ஒன், அவாய்ட் பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் சம்ஒன் அதாவது கீப் த ஆர்ம் லென்த் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது. இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் பரேட்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு கை அளவுக்கு, ஒரு கை நீட்ட அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க அந்த மாரி வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அததான் வந்து கீப் அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்டின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ் அப்டின்னா, வொர்க் வெரி ஹார்ட் டூ மேக் த அட்மோஸ்ட் எஃபோர்ட். அதாவது ஸ்ட்ரெயின்னாவே இது ரொம்ப அ ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வேலை செய்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றான் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அவன் நரம்பு இழுக்கிற அளவுக்கு அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லலாம். அததான் வந்து ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் 5 வேர்ட்ஸ்ல மீட் பண்றேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ.